भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। अत्राप्युदाहरन्तीमम् इतिहासं पुरातनं प्रह्लादस्य च संवादं मुनेराजगरस्य च तं शयानं धरोपस्थे कावेर्या सह्यसानुनी रजस्वलैस्तनुर्देशैः निगूढामलतेजसं तदर्श लोकान् विचरन् लोकतत्त्वविवित्सया वृतोर्मात्यै कतिपयैः प्रह्लादो भगवत् प्रियः। ஒரு அழகான சம்வாதம் நாரத மகர்ஷிக்கும் யுதிஷ்டிரருக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரத்தின் துணை கொண்டு சொல்லப்பட வேண்டுமோ அதெல்லாம் சொல்லப்படுகிறது. வேதத்துல இந்த மாதிரி விரிவாக பேச முடியாது, அங்க இடம் கிடையாது. தர்மம் சர, அவ்வளவுதான். வேதம் அதை சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கு. இப்ப நமக்கு எது தர்மம், யாருக்கு எது தர்மம், எப்பொழுது எது தர்மம், எங்கே எந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும், எந்த தர்மம் சிரேஷ்டமானது, இதெல்லாம் தெரியாது நமக்கு. தர்மம் சர, அவ்வளவுதான். ஆனா அந்த தர்மத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம் வேதத்துல போய் தேடினா கிடைக்காது. அப்ப நாம் அதை தேடக்கூடிய இடமாக இதிகாசம் புராணத்திலே அந்த தர்மங்களை நமக்காக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அந்த வகையிலே சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ராஜ தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ஸ்வதர்மம், பரதர்மம், எல்லாம் நோக்கம் என்ன? தர்மத்தை நான் பரிபாலனம் செய்யணும், பின்பற்றணும்.
அந்த தர்மம் என்னை இந்த ஜனன மரண வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவதனால அதை நான் காப்பாற்றுறேன். தர்மத்துக்காக தர்மத்தை பரிபாலனம் பண்றது அப்படின்னா அந்த தர்மம் என்னை பரிபாலனம் செய்கிறது. எங்கிருந்து? ஜனன மரணம் என்று சொல்லக்கூடிய சம்சார சக்கரத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறது. என்ன அர்த்தம்? என்னை மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சுழற்சியிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய சாதனமாக தர்மம் இருக்கிறது. நம்ம திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம். மனதில் ஆழமாக நமக்கு போக வேண்டியது தர்மம் தர்மியை அடைவதற்காக. அது நமக்கு ரொம்ப தர்மத்திலே போய் அழுந்தி அதிலே நான் பந்தப்பட்டு கிடப்பதற்காக அல்ல. அந்த தர்மத்துல தர்மிதான் சிரேஷ்டமானவன் என்றால் அவரவர்கள் அந்தந்த காலகட்டத்துக்கேற்ப அந்தந்த தர்ம வாழ்க்கை முறையை பரிபாலித்து கொண்டு வருவதனுடைய நோக்கம் ரஜோகுண தமோகுணத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். தர்மத்தை பரிபாலனம் பண்ணுவதனுடைய நோக்கம் சத்துவ குணத்திலேயே நாம் இருப்போம். சத்துவ குணத்துல நாம் இருக்கும் போதுதான் சத்துவ குணத்திற்கு பிரதானியாக இருக்கக்கூடிய பகவானை இலக்காக நம்மால் கொள்ள முடியும். ஏன்னா அறிவினுடைய இலக்கு ஆன்மா, உணர்ச்சிகளுடைய இலக்கு உடைமைகள், உறவுகள், உடலினுடைய இலக்கு போகம். அவ்வளவுதான். மூணா பிரிச்சுட்டோம்னா போகும். உடலினுடைய இலக்கு போகம், உணர்ச்சிகளுடைய இலக்கு உடைமைகளும் உறவுகளும், உள்ளத்தினுடைய இலக்கு அல்லது அறிவினுடைய இலக்கு ஆன்மா அல்லது இறைவன். நாம எங்க இருக்கோம்னு தெரியுது இல்லையா? எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு தெரிந்து விட்டது அல்லவா? நம்ம அறிவு நிலையில நிற்கிறோமா அல்லது உணர்வு நிலையிலே நிற்கிறோமா அல்லது உடல் நிலையிலே நிற்கிறோமா? ஒருவேளை நான் அறிவு நிலையிலே இருந்தால் அப்போ என்னுடைய இலக்கு நாராயணனே அல்லது பரமாத்மாவே. இப்போ அவரை அடைவது இலக்காக நான் வைத்துக் கொண்டாகிவிட்டது என்றால் அதற்காக இந்த உலகத்துல என்னுடைய தர்மத்தை எல்லாம் நான் செய்வேன். வேகமாகவும் செய்வேன், விருப்பு அற்றும் செய்வேன், கவனமாகவும் செய்வேன், மன தூய்மையுடனும் செய்வேன். எவ்வளோ வேகமாக செய்து முடிக்கிறேனோ அவ்வளவு வேகத்திலே தூக்கி எறிந்து விட்டு பகவானை பிடித்துக் கொள்வதற்கும் தயாராக இருப்பேன். இப்போ அந்த ஒரு இடத்துலதான் பிரகலாதன் பார்க்கலாம். இந்த தர்மத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய ரிஷிமார்களுடைய அந்த விஷயத்தை எல்லாம் கவனமாக பார்த்தவன்
ஒருவர் எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்துல இருக்காராம். எதை போல? மலைப்பாம்பை போல. ஆஜகரஸ்ய, மலைப்பாம்பை போல ஒரே இடத்திலே அமர்ந்திருக்கார். மலைப்பாம்பு என்ன செய்கிறது? ஒரே இடத்துல இருக்கு. தன்னுடைய முயற்சி என்ன அப்படின்னா, தன் உடலை இழுத்து கொண்டு போய் உணவுக்காக எந்த பிரயத்தனமும் செய்வது இல்லை. தன்னை நோக்கி உணவுகள், எந்த உணவுகள் வந்தாலும் அதை அது சாப்பிடுகிறது. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, அது வாட்டில் தபஸ் பண்ணி கொண்டே இருக்கு. தனக்கு உணவு வந்தால் சாப்பிடுகிறது, உணவு வரவில்லை என்றால் உணவுக்காக எங்கும் போய் தேடி அதற்காக அது முயற்சி எடுப்பது இல்லை. இந்த வாழ்க்கை முறையை ஒரு முனிவர் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். பிரகலாதன் பார்க்கிறான். அஜகரஸ்ய முனேகே, ஒரு மலைப்பாம்பனுடைய வாழ்க்கை முறையை விரதமாக கொண்டு ஒரு முனிவர் வாட்டில் படுத்துட்டு இருக்கார். சரி, முயற்சி இல்லாமல் இருக்கிறாரே, எந்த முயற்சியும் இல்லை அவர்கிட்ட. ஆனால் முகத்துல பார்த்தா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அமைதி, நிறைவு பெற்ற அந்த ஒரு அனுபவத்தினுடைய தன்மையை அந்த முனிவரிடத்திலே பார்க்கிறார். எங்கே இவர் இப்படி படுத்துட்டு இருக்காராம்? காவேரியா சக்கியசா நுனி, காவேரி கரையிலே சக்கிய பர்வத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்வரையிலே அவர் வாட்ட படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அமைதியாக உட்காண்டு கொண்டிருக்கிறார். சரி, அவர் படுத்துக்கக்கூடிய இடமானது என்ன குடிலா, ஆசிரமமா, நல்ல அருமையான அறை உள்ளதா, மெத்தை தலகாணி எல்லாம் உண்டா? எங்கே படுத்துருக்கார்? தரோபஸ்தே சயானம், பூமியை படுக்கை அறையாக கொண்டு. தரோபஸ்தே சயானம், பூமிதான் அவருடைய ஹார்ட். அதில் அவர் படுத்துக் கொண்டிருக்க, ஆனந்தம் படுத்துக் கொண்டிருக்கிறார். உடம்பு எப்படி இருக்கின்றதாம்? ரஜஸ்வலைஹி தனூஹு, உடம்பு முழுக்க ரஜஸ், டஸ்ட், மண்ணினுடைய புழுதி எல்லாம் உடம்பு மேலே படிந்து, அதனால ரஜஸ்வலைஹி தனூஹு தேசைஹி நிகூடாம், அவருடைய உடம்பு ஆனது அந்த புழுதியினாலே மறைக்கப்பட்டு அழுக்கு உடம்புடன் கூடியவராய் தரையிலே படுத்துருக்கார். மலைப்பாம்பனுடைய விரதத்தை எடுத்துருக்கார். ஆனா அவரை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். முகத்தை பார்க்கிறானாம். அமல தேஜசம் தத்ருஷா, மலமே இல்லாத அமலத்தன்மை பொருந்தி இருக்கின்ற தூய்மையான தேஜஸ்
ஒளி பொருந்திய அந்த முனிவரை பார்க்கிறான். அப்போ அவனுக்கு இவரிடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, இவரிடத்துல ஒரு பெரிய பொருள் இருக்கிறது. அந்த பொருளை இவர் வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு சுதந்திரமா படுத்துட்டு இருக்கார். முகத்துல அவ்வளவு தேஜஸ் இருக்கிறது. இவர் இவ்வாறு இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவராய் அவரை அணுகி, சில மந்திரிமாரோட போய் அவரை அணுகி அவரிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். உண்மையை அறிய விரும்பிய பிரகலாதன். இப்ப இந்த மனிதர் யார் ஒருவராலும் இவர் எப்பேற்பட்டவர் என்று அறிந்து கொள்ளப்படவே முடியாதவராக இருக்கிறார். இவர் அழகா சொல்றார் பாருங்கள். கர்மணா கிருதிபேர் வாசா லிங்கை வர்ணாஸ்ரமாதிபிஹி ந விதந்தி ஜனாயம் வை சோசாபிதி ந வேதி ச தம் நத்வாப்யர்ச்சய விதிவத் பாதயோ சிரசா ஸ்பிருஷன் விவித்சுரிதம பிராக்ஷீன் மகாபாகவதோ அசுரஹா. மகாபாகவதனாக இருக்கக்கூடிய அசுர குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய பிரகலாதன் விவித்சு அறிய வேண்டியவனாய், வேதித்தும் இச்சா விவித்சு, வேதித்தும் இச்சா விவித்சு, உண்மையை அறிய வேண்டியவனாய், விதிவது பாதையோகோ சிரசா ஸ்பிருஷன், விதி பிரகாரம் முறையாக போய் அவருடைய பாதத்திலே தலையை வைத்து தலையை தொட்டு வணங்கியவராய், பாதத்தை தொட்டு வணங்கியவராய் அவரை பூஜை செய்து, முறையாக பூஜை செய்து அவரிடத்திலே போய் உண்மையை அறிய விருப்பம் கொண்டவராய். யார் அவர்? கர்மணா கிருதிபிஹி வாசா லிங்கைஹி வர்ண ஆஸ்ரமாதிபிஹி ந விதந்தி ஜனா. மனிதர்களால் இவரை ஏதாவது ஒன்றை வைத்து அறிந்து கொள்ளலாமா? நாம ஒருத்தரை எப்படி அறிஞ்சுக்கிறோம்? கர்மத்தை வைத்து அறிஞ்சுக்கிறோம். இவர் இந்த கர்மத்தை செய்யக்கூடியவர், இந்த கர்மத்தை தான் இவர் செய்வார், இவருக்கு மேல இவர் தெரியாது அப்படின்னா அந்த கர்மத்தை கொண்டு அவரை அறிகிறோம். கர்மணா கிருதிபிஹி. இரண்டாவது கிருதிபிஹி. ஆகிருதிபிஹி என்றால் அவருடைய சரீர அமைப்பை கொண்டு அவர் தெரிஞ்சுக்கிறோம். இவர் குண்டானவர், ஒல்லியானவர், நெட்டையானவர், குட்டையானவர், கருப்பானவர், வெளுப்பானவர், சரீர அமைப்பை கொண்டு ஒருவரை தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது வாச்சா, ஒருவருடைய பேச்சை வைத்துக் கொண்டு அவரை அறிகிறோம். இவர் இப்படித்தான் பேசுவார், இவருடைய பேச்சு எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இவருடைய பேச்சை வைத்து ஒருத்தர் அறிஞ்சுக்கிறோம். கர்ம கர்மணஹா ஆகிருதிபிஹி வாச்சா லிங்கைஹி. வேற என்ன லிங்கம் இருக்கிறது? வர்ண ஆசிரம ஆதிபிஹி லிங்கைஹி. வர்ணம் ஆசிரமம், இந்த வர்ணத்திலே பிறந்திருக்கிறார், அதை கொண்டு அறிந்து கொள்வது. ஆசிரமபிஹி, இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒருத்தரை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இவரை ஜனாஹா நவிதந்தி, இப்பேற்பட்டவரை இவர் இந்த சமூகத்துக்காரர், இந்த ஜாதிக்காரர், இந்த ஆசிரமத்திற்கு சொந்தக்காரர் என்று இவரை யார் ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாதோ. இவர் இப்படித்தான் இருப்பார். சஹா அசௌ இதி நவாவேதி சேன விதந்தி, இவர் இப்படித்தான் இருப்பார் என்று எந்த ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியவில்லையோ,
யார் ஒருவராலும் இவரை அறிய மாட்டார்களோ அப்பேற்பட்ட முனிவரிடத்திலே போகிறார். அப்போ அடையாளங்கள் எல்லாவற்றையும் துறந்தவன், அடையாளங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழாதவன், அடையாளத்துக்குள்ளே போய் தன்னை முடக்கி கொள்ளாதவன், உண்மையை உணர்ந்த சாது. அவன்கிட்ட போய் நீ இப்பேற்பட்டவனா, இந்த தன்மை உடையவனா என்று நாம் கண்டுபிடித்து விட முடியுமா? முடியாது. எல்லா அடையாளங்களையும் திறந்து விட்டு சில மடங்களுக்கு போனோம் என்றால் அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கு, சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் இந்த மடத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு என்னென்ன சம்பிரதாயத்தை உடையவர்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த சாதுவனுடைய வாழ்க்கை முறை, பரமஹம்ச வாழ்க்கை முறையிலே அடையாளங்களை கொண்டு, லிங்கம் என்றால் அடையாளம், புற அடையாளங்களாக இருந்தாலும் சரி, அகத்திலே அடையாளமாக இருந்தாலும், எந்த அடையாளங்களை கொண்டும் இந்த ஞானிகளை நம்மால் அவ்வளவு சுலபத்திலே புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் எதையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அதனால்தான் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது, மூடர்களுடைய கூட்டத்திலே மூடனாக இருப்பாராம், ஞானிகளுடைய கூட்டத்திலே ஞானியா இருப்பாராம், குழந்தைகளுடைய கூட்டத்திலே குழந்தையா இருப்பாராம், போகிகளுடைய கூட்டத்திலே போகியா இருப்பாராம், ரோகிகளுடைய கூட்டத்திலே ரோகியா இருப்பாராம், சம்சாரிகளுடைய கூட்டத்திலே சம்சாரியா இருப்பாராம். இப்ப அவரை யார் என்னன்னு சொல்றது? சம்சாரின்னு சொல்றதா, போகின்னு சொல்றதா, யோகின்னு சொல்றதா, அல்லது சன்னியாசின்னு சொல்றதா, அல்லது சம்சாரின்னு என்னதான் சொல்றது? அவரை என்னதான் சொல்ல முடியும்? அடையாளங்களை கொண்டு ஒருவனை நீங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட முனிவர். ஏன் இதை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறார்? பிரகலாதன் ஏன் இதை இங்க சொல்லணும்? தர்மத்தின் பிரகாரம் ஒருவன் வாழ்கிறான் அப்படின்னா அவன் எல்லா அடையாளங்களையும் தூக்கி எறிந்தவனாக, எல்லா அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக, எந்த அடையாளத்துக்குள்ளும் போய் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதவனாக இருந்தால்தான் அவன் தர்மியாக இருக்க முடியும். ஆரம்பத்துல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான், நான் இன்னார் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஏதோ ஒரு அடையாளங்களை வச்சுக்கிறோம். எதற்காக அந்த அடையாளங்கள்? அடையாளத்திலிருந்து வெளியேறுவதற்காக அடையாளம். அடையாளங்களிலேயே நான் அழிந்து விடுவதற்காக அல்ல. அப்ப அடையாளங்களை எல்லாம் தூக்கி எறிந்தவன் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறான் என்று தெரிந்தால்தான் நாம் அந்த அடையாளங்களை கடந்து இருக்கக்கூடிய அடையாளங்களுக்கெல்லாம் அலிங்கம், லிங்கம் இல்லாத, அடையாளங்கள் இல்லாத ஆத்மாவை அடைவது எப்படி என்பது நமக்கு தெரிய வரும். நம்ம லிங்கம் என்றால், அடையாளம் என்றால் தர்மம், அதுக்குள்ளே நான் முடங்கிவிட்டால் அதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை என்னால் அறிதல், உணர்தல், அடைதல் என்பது முடியாத காரியம். இந்த லிங்கங்கள் ஒரு ஜீவனுக்கு ஒரு உபாயமாக இருக்கு, உபேயத்தை அடைவதற்கு. உபேயம் முக்கியமே தவிர அடையாளம், உபாயம் என்பது முக்கியமல்ல. இப்ப இது நமக்கு புரியணும். அந்த அடையாளங்களை எல்லாம் நான் எப்படி தூக்கி எறிந்தேன், எதனால் தூக்கி எறிந்தேன்னு சொல்ல போறார்.
அப்போ அவர்கிட்ட போய் அந்த கேள்வியை கேட்கிறார் பாருங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், குல தர்மம், ஸ்வதர்மம் இதையெல்லாம் விரிவாக சொல்லிவிட்டு கடைசி பகுதி பிரகலாதனுக்கும் இந்த ஆஜகரஸ் என்று சொல்லக்கூடிய மலைப்பாம்பனுடைய விரதத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முனிவருக்கும் 2 பேருக்கும் இடையிலே ஒரு அழகான சம்வாதம். இப்ப பிரகலாதன் பரம பாகவதன். அவனுக்கு எந்த ஒரு குழப்பமும் தர்ம நெறியிலே இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கேள்விகள் எல்லாம் அவன் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா பகவானையே நேரடியாக பார்த்தவன், பகவானுடைய சொரூபம் என்ன என்று அறிந்தவன், பகவானுடைய ஒன்று கலக்கக்கூடிய தன்மை படைத்தவன். அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அவசியமே இல்லை. எதற்காக இந்த இடத்திலே பேசப்படுகிறது? பிரகலாதனை முன்னிட்டு கொண்டு பிரகலாதன் கேட்டதாக. அப்பதான் நம்ம நம்புவோம், பிரகலாதனுக்கே இந்த சந்தேகம் இருக்கா, பிரகலாதனே இந்த கேள்வியை கேட்டிருக்கானேன்னா அப்போ நாம கொஞ்சம் காது கொடுப்போம், கொஞ்சம் மனசுல கவனத்தை செலுத்துவோம், கொஞ்சம் ஸ்ரத்தை வரும், கேட்கலாமேன்னு தோணும். பிரகலாதனை பொறுத்த மட்டுக்கும் பரம பாகவதன். நமக்காக இந்த கேள்விகள், இந்த சந்தேகங்கள் கேட்கப்பட்டு அதற்கு பதில் கொடுக்கப்படுகிறது. என்ன கேள்வி? அழகான கேள்வி. நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு எண்ணம் எப்போதுமே உண்டு. அந்த எண்ணத்தை பிரகலாதனின் மூலமாக வெளிப்படுத்தி அதற்கு பதிலும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் நமக்கு ஓ இதுவா அப்படின்னு தோணும். என்ன கேள்வி? என்ன கேள்வி பிரகலாதன் இந்த முனிவர்கிட்ட போய் கேட்கிறான். அதற்கு அவர் என்ன பதில் கொடுத்தார்? விபர்ஷிகாயம் பீவானாம் சோத்யமோ போகவான் யதா வித்தம் சைவோத்யமவதாம் போகோ வித்தவதாமிகே போகினாம் கலு தேகோயம் பீவா பவதி நான்யதா. நேரடியாக கேள்விக்கு வந்துடலாம். பீவானம் காயம், பீவானம் காயம் விபர்ஷி. உங்களுடைய சரீரத்தை பார்த்தா பெருத்த சரீரமாக இருக்கிறது. காயம் என உடம்பு. பீவானம் காயம் என்றால் உங்களுடைய சரீரம் பெரும் பெரிய மலையை போல பறந்து விரிந்து பெருத்த சரீரமாக இருக்கிறது. பெருத்த உடம்பை தரித்திருக்கின்றீர். அப்போ என்ன எங்களுக்கு தோணுகிறது, என்ன கேள்வி எனக்கு வருகிறது, அல்லது என்ன எண்ணம் வருகின்றது என்றால், இவ்வளவு பெரிய சரீரம் இருக்க வேண்டுமானால், இவ்வளவு வலிமையான சரீரம் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்ப நிறைய வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும், நிறைய அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்க வேண்டும், நிறைய சாப்பிட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரி பெருத்த சரீரமானது இருக்கும் என்பது எனக்கு தோணுகிறது. சகா உத்தியமஹா போகவன் போகவான் யதா. நிறைய போகங்களை அனுபவிக்கக்கூடியவனாகவும் உத்தியமஹா நிறைய முயற்சி உடையவனாகவும் நீர் இருந்தால்தான் இந்த மாதிரியான சரீரத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். அப்படிப்பட்ட சரீரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு விபர்ஷி தரித்துக் கொண்டிருக்கிறீர். நேரடியா போய் நம்ம யாரையாவது சும்மா இருக்கிற மனுஷனை பார்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப மலை மாலை வளர்த்து வச்சிருக்கிறாயே, ஒரு பிரயோஜனம் இல்லாம, ஒரு வேலையும் செய்யாம, உனக்கும் பிரயோஜனம் இல்லாம மற்றவர்களும் பிரயோஜனம் உறங்கி கிடைக்கிறாயே, உணவு மலையாக இருக்கிறாயப்பா, போகத்தை மட்டுமே அனுபவிக்கத்தான் வாழ வந்தாயா அப்படின்னு கேட்டா கோவம் வருமோ வராதா? அந்த மாதிரிதான் இது. உன்னுடைய சரீரம் பெருத்திருக்கிறது, முயற்சி உள்ளவனை போல முயற்சி இல்லாமல் இருக்கிறன்னு அர்த்தம். போகங்களையே நீ அனுபவிக்கக்கூடியவனாய் தெரிகிறது.
ஒரு பெரிய சரீரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க இந்த உலகத்திலே மக்களுடைய நிலையை சொல்லுகிறேன். உன்னுடைய நிலையை நான் சொல்லிட்டேன். முயற்சி இல்லை, போகங்களை மட்டுமே அனுபவிக்கிறாய், உணவு மழையாக நீ இருக்கிறாய், இல்ல வேற நீ படுத்து வேற கிடைக்கிறாய், ஆஜகஸ்ர மலைப்பாம்பை போல முயற்சியற்றவனாய். ஆனா உன்னுடைய முகத்துல அவ்வளவு தேஜஸ் இருக்கு. ஆனால் உலகத்தினுடைய மனிதர்கள் நிலையை சொல்லுகிறேன். உத்தியமவதாம் வித்தம், உத்தியமவதாம் முயற்சி உடையவர்கள், சதா வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், காலையில் எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குகின்ற வரை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஓய்வு இல்லாது உழைத்துக் கொண்டே இருக்கிறான். எதற்கு? உத்தியமவதாம் வித்தம், செல்வத்திற்காக. செல்வம் அனுபவிக்கிறான், குறைகிறது. இப்போ அனுபவித்த அந்த செயல்பாடு செல்வத்தினால கிடைச்சதுன்னா அப்ப செல்வம் குறைஞ்சாச்சு, மறுபடியும் செல்வத்தை அதிகப்படுத்துறதுக்காக மறுபடியும் உழைக்கிறான். அப்ப தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க உழைத்துக் கொண்டே. செல்வத்திலிருந்து என்ன கிடைக்கின்றது? உத்தமவதாம் வித்தம், வித்தமவதாம் போகம். வித்தத்திலிருந்து போகமானது கிடைக்கிறது. அப்போ நான் உழைச்சாதான் எனக்கு கூலி, கூலி வந்தால்தான் நான் போகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் நீயோ உழைக்கல, உழைக்காததுனால செல்வம் கிடைக்கவில்லை. செல்வம் இல்லை என்பதற்காக நீ உழைக்காமல் இருக்கிறாய் என்றால் உழைக்காமலேயே இருக்கிறாய். ஆனால் உனக்கு போகம் உன்னை தேடி வருகிறது, நல்லா சாப்பிடுகிறாய். அப்போ உனக்கு எங்கிருந்து செல்வம் வருகிறது? எங்கிருந்து உனக்கு உணவு வருகிறது? வித்தம் வித்தமவதாம் போகம். பணம் உள்ளவர்களுக்குத்தான் அனுபவமானது ஏற்படும். பணம் இல்லாதவர்களுக்கு எதையும் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா எனக்கு செல்வம் வேணும். ஆனால் அயம் பீவாதேகா, உன்னுடைய இந்த சரீரத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறதே. அயம் பீவாதேகா போகினாம் கலுபவதி. அனுபவம் உள்ளவர்களுக்கு அல்லவா இந்த பெருத்த சரீரமானது இருக்க வேண்டும். பெரிய செல்வத்தை சம்பாதித்து அதனால போகத்தை அனுபவிச்சு அதனால உடலானது பெருத்திருந்தால் ஏற்றுக்கொள்வது சரி. போகமே இல்லாத, அனுபவமே இல்லாத உனக்கு எப்படி இந்த சரீரமானது பெருத்திருக்கிறது? போகம் வினா அந்யதா பவதி. போகம் இல்லாமல் எப்படி சரீரம் பெருக்க முடியும்? போகம் என்றால் இன்ப துன்பங்கள். இன்ப துன்ப அனுபவம் இல்லாமல் எப்படி உனக்கு இந்த சரீரமானது இவ்வளவு பெருத்திருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, நீர் படுத்திருக்கக்கூடிய உமக்கு முயற்சி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நிருத்யமஸ்யே ஷயானஸ்யே. ஓ பிராமணா, ஓ பிராமணரே, உம்மை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது. நிருத்யமஸ்யே தே ஷயானஸ்யே. உம்முடைய இந்த செயல்பாட்டை பார்த்தாலே முயற்சி இல்லை என்பது எனக்கு தெரிகிறது. முயற்சி இல்லாத உமக்கு அர்த்தா நது, உனக்கு செல்வம் இல்லை என்பதும் பணம் இல்லை என்பதும் என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது. பணத்திலிருந்து தானே போகம் வருகிறது. இருந்தால் போகம் இல்லாத உன்னுடைய உடம்பு எக்காரணத்தினாலே இவ்வாறு பெருத்திருக்கிறது?
எனக்கு இது தெரிய வேண்டும். அப்போ சும்மா இருந்தால் இந்த உலகத்திலே சும்மா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு போகம் கிடைக்கிறது, சௌலபியமாக வாழ்கிறான் என்றால் எல்லோருமே முயற்சி இல்லாமல் இருந்து விடுவார்களே. எல்லோருமே முயற்சி இல்லாமல் இருந்து விட்டால் உலகத்தினுடைய இயக்கம் எப்படி நடப்பது? இரண்டாவது, முயற்சியே இல்லை என்று சொன்னால் எதுவுமே ஆக்கமே இருக்காதே, இருப்பதை அழிக்க வேண்டும் என்று தானே தோன்றும். எல்லாவற்றையுமே அழித்து விட்டால் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எதை நாம் கொடுக்க போகிறோம்? மூன்றாவது, முயற்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இருந்தது என்றால் பிராரப்தம் எப்படி கழியும்? எல்லோருடைய பிராரப்தமும் கழிவதற்கு வாய்ப்பே இல்லையே. நல்ல பிராரப்தமும் கழிய வேண்டும், தீய பிராரப்தமும் கழிய வேண்டும் என்றால் முயற்சியே இல்லாத நமக்கு சுக பிராரப்தம் துக்க பிராரப்தம் கழிவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுமே. சுக பிராரப்தம் துக்க பிராரப்தம் கழியாமல் போய்விட்டால் இந்த ஜீவன் உத்தம கதியை அடையவே முடியாதே. அப்ப இந்த ஜீவனானவன் இந்த உலகத்திலேயே தங்கிவிட வேண்டியதுதானே? அல்லது இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு அந்த ஜீவனுக்கு என்ன கதி ஏற்படும் என்றே தெரியாதே. இந்த ஜீவனால் மோட்சங்கிற பலனை அடையவே முடியாமல் போய்விடுமே. அப்ப என்ன செய்தியை நீங்கள் கொடுக்க வருகிறீர்கள்? முயற்சியே இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று சொல்கிறீர்களா? புருஷார்த்தமே வேண்டாமா? மனித முயற்சியே தேவையில்லையா? மனித முயற்சி என்று வரும்போது எப்படி அந்த முயற்சியை கொண்டு வருவது? எதை நோக்கி அந்த முயற்சியை கொண்டு வருவது? முயற்சி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலையிலே இருந்தால் முயற்சி இல்லாமல் இருக்கலாம்? எல்லோருக்கும் அந்த அருகதை இருக்கிறதா? அல்லது யார் ஒருவர் முயற்சி இல்லாமல் இருக்க முடியும்? எப்பொழுது இருக்க முடியும்? இதுல முக்கியமான கேள்வி என்னவென்றால், முயற்சி ஒருவன் சதா சர்வ காலமும் செய்து கொண்டே இருக்கணுமா, அல்லது தர்மத்தை துறந்து விடலாமா? எப்பொழுது துறக்கலாம்? எந்த நிலையிலே துறக்கலாம்? யாருக்கு துறப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது? நமக்கு எப்போதுமே இந்த கேள்வி வரும். நாம ஏன் துறக்க தயாரா இல்லை? அன்றாட நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நாம் ஏன் சில கர்மங்களை துறக்க மாட்டேங்கிறோம்? ஏதோ ஒரு காரணம் சொல்றோம் அதுக்கு. அது உண்மையிலேயே காரணம் அல்லங்கிறது நமக்கே தெரியும். சரியான காரணம் அல்லன்னு நமக்கு தெரியும். இருந்து நாம ஏன் அதை விட தயாரா இல்லடான்னா, நாம இன்னும் இந்த கர்மத்தை துறப்பதற்கு உண்டான மனோநிலையிலே நாம் இல்லை. அதுக்காக கர்மத்தை நான் செய்யாமல் சும்மா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல இந்த உதவி தேவைப்படுகின்ற என்றால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பேன், நான் செய்யறேன். ஆனா அதற்கும் நான் கர்மத்திலே மட்டுமே தான் இருப்பேன், கர்மத்தை என்னால் தூக்கி எறியவே முடியாது, விடவே முடியாதுன்னு அதையே பிடித்து கொண்டு அதை நோக்கியே ஓடுகிறோம் அல்லவா? அந்த மனோநிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. நம்மால் ஏன் அதை தூக்கி எறிய முடியல? எந்த கர்மத்தை நான் விரும்பி எடுத்துக்கொண்டேனோ அந்த கர்மத்தை நான் விடணும்.
1வது வகுப்புக்குள்ளே போகின்ற நான் 265 நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். ஒரு வருட காலம் முடித்து விடுகிறார். 360 நாள்ல 100 நாட்கள் விடுமுறை என்று சொன்னால் 260 நாள் 250 நாட்கள் பள்ளிக்கூடம் போகிறேன். முதல் வகுப்பு முடிந்து விட்டது. 2வது வகுப்புக்கு போயிட்டேன். 2வது வகுப்புக்கு போகின்ற எனக்கு முதல் வகுப்பை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. இல்லை நான் முதல் வகுப்புல இருந்தேன், அதனால எனக்கு முதல் வகுப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கேயே மறுபடியும் போகிறேன் நாம் யாரும் சொல்றது இல்லை. முதல் வகுப்புலே நாம் படித்ததும் அங்கே நாம் செய்த செயல்பாடுகளும் அங்கே நாம் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்காக அந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட ஆசிரியர்களும் 2வது வகுப்புக்கு வருவதில்லை. அங்க வேற ஒருத்தர் வராங்க. அப்படியே நீங்கள் போங்கள். 12 வருட காலங்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே நான் பிரயாணம் செய்யும் போது 12வது வகுப்புக்கு வந்துட்டேன். 1வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு. இப்போ 12வது வகுப்புக்கு வந்த நான் 1வது வகுப்புல இருப்பேன்னு சொல்லுவேனா, அல்லது 8வது வகுப்புல தான் இருப்பேன்னு சொல்லுவேனா? நான் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போகவில்லை. ஐயோ நான் தூக்கி எறிகிறேனே, இங்க வருத்தம் ஏதாவது இருக்கிறதா? அந்த ஆசிரியரையோ அந்த அந்த அறையையோ அந்த அறையில் இருந்த சாமான்களையோ அந்த அனுபவங்களையோ எதையுமே நான் நினைப்பதில்லையே. அந்த பாடத்தை கூட நினைக்கிறது இல்லை. 2வது வகுப்பு வந்தார். தகுதிகள் மனதளவிலே அறிவளவிலே செயலளவிலே உயர உயர அடுத்தடுத்த உயர்வான இடத்துக்கு நான் போகும்போது எது எனக்கு என்னை ஏற்றி விட்டதோ அது தள்ளப்படுகிறது, அது தாழ்வானவையாக தள்ளப்படுகின்றன. எனக்கு இனிமேல் அந்த கர்மங்கள் தேவையில்லை. அப்போ தர்மங்களாக இருக்கட்டும், முயற்சிகளாக இருக்கட்டும், அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அத்தனையும் எப்பொழுது நம்மால் துறக்க முடியும், துறக்கலாம், துறக்க வேண்டும், எப்பொழுது நமக்கு மனதிலே தகுதிகள் வருகிறது. அந்த தகுதி எப்போ வரும் அதைத்தான் இங்க சொல்ல போறாங்க. இப்ப நமக்கு பிரகலாதனின் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்தி என்னடானா, தகுதியை எப்படி நான் வரவழைத்துக் கொள்வது, எதனால் வரவழைத்துக் கொள்வது, அப்படி தகுதி வந்தவர்கள் எப்படி அதை தூக்கி எறிந்து விட்டு எங்கே போகிறார்கள், இதுதான் பிரகலாதனின் மூலமா நமக்கு கிடைக்கணும். பிரகலாதனுக்கு தெரியாதானே இதெல்லாம் தூக்கி எறிஞ்சனாலதான் 5 வயதிலேயே உபதேசம் கொடுத்தான் தன்னுடைய சக மாணவர்களுக்கு, நண்பர்களுக்கு. பகவானே கதி, பகவானை பிடிச்சிக்கோ, உலகம்லாம் வேண்டான்னு. கர்மத்தை துறந்து இருக்கக்கூடிய உமக்கு செல்வங்கள் இல்லை, செல்வங்கள் இல்லாத உமக்கு போகம் இல்லை. அப்படி என்றால் போகம் இல்லாத ஒருவனுக்கு உடம்பை எப்படி பெருக்க முடியும்? அப்ப இங்க கேள்வி, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சுட்டே இருக்கோம் ஐயா, ஆனா எங்களால எந்த சந்தோஷமான அனுபவத்தையும் அனுபவிக்க முடியல. வேலையை நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம், யாரோ சுகத்தை அனுபவிக்கிறார்கள், நீரோ ஒரு வேலையும் செய்யலை ஆனா சுகமா இருக்கிறீரே. இதான், வேற ஒன்றும் இல்லை. அடிப்படை சிந்தனை இதுதான். நாங்கள் மாங்கன உழைக்கிறோம், 24 மணி நேரம் உழைக்கிறோம், 366 நாளும் 65 நாளும் உழைக்கிறோம், ஆயுள் முழுக்க உழைக்கிறோம். நாங்க உழைக்கிறோம், யாரோ ஒருத்தர் சுகத்தை அனுபவிச்சுட்டு போகிறார்களே. அப்போ இங்கே உழைப்புக்கு என்னதான் மரியாதை? உழைக்கணுமா வேண்டாமா? நாங்களும் இந்த மாதிரி சோம்பி கடந்து சுகத்தை அனுபவிக்கலாமா, அல்லது நாங்க உழைக்கணுமா?
ரொம்ப அழகா நமக்கு புரியும்படியான ஒரு விளக்கமானது இந்த மலைப்பாம்பு விரதம் எடுத்துக்கொண்டிருக்கூடிய முனிவரானவர் பேச ஆரம்பிக்கிறார், நமக்காக பேசுகிறார். திருஷ்ணாயா பவவாகின்யா யோக்யைஹி காமர பூரயா கர்மாணி காரியமானோகம் நானாயோனிஷு யோஜிதா. நிறைய விஷயங்கள் அப்படியே ஆங்கிலத்தை சொன்னா புல்லட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி பேசுற. இந்த கர்மத்தினுடைய தோஷம் என்ன? நாம செய்யறோம் அல்லவா, கர்மங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். தர்மம்ங்கிற வார்த்தையில போட்டு பண்றோம் அல்லவா. இந்த கர்மத்துக்கு என்ன தோஷம், என்ன என்ன பலன்? இந்த கர்மம் செஞ்சா எனக்கு என்ன செய்யும் அது? ஏன்னா நமக்கு கர்மம் பண்ணிட்டா ஏதோ ஒண்ணு கிடைக்கும் சொல்றோம் அல்லவா. எந்த கர்மம்னா எடுத்துக்கொள்ளுங்கள். கர்மம் என்ன செய்யும்? முதல் படி சொல்றேன், பவ வாகின்யா. இது முதல் தோஷம் அல்லது முதல் பலன். கர்மாணி கர்மங்கள், பலதரப்பட்ட கர்மங்கள் நம்மை முதல்ல என்ன செய்கின்றது? பவ வாகின்யா. பவ என்றால் சம்சாரத்தை, சம்சார வாகினி சம்சார பிரவாகத்தை, வகதி வாகினி சம்சாரத்தை, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புக்கு நடுவிலே ஆயுள் போகம், இவற்றை தொடர்ந்து எப்படி நதியானது வகதி எந்த பிசுறும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போல நம்மிடத்திலே இந்த சம்சார வாகினி, பவ வாகினி, பிறப்பு இறப்பு, அதுல இருக்கக்கூடிய ஆயுள், அதுல இருக்கக்கூடிய போகம், இதை நம்மிடத்திலிருந்து நீங்க விடாமல் நம்மை அதிலேயே கொண்டு போய் இணைத்து தொடர்ந்து நம்மை அந்த பிரவாகத்திலேயே, அந்த நீர் ஓட்டத்திலேயே, சம்சார ஓட்டத்திலேயே நம்மை வைத்திருக்கும் தன்மை படைத்தது கர்மங்கள். இது முதல் தோஷம். சிந்திக்கணும், ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏதோ போற போக்குல அவர் சொல்றாருன்னு நான் கேட்கணும் அவசியம் இல்லை. கர்மங்களுக்கு ஓய்வு இருக்காடான்னா ஓய்வே கிடையாது. அது பிரவாகம் மாதிரி வந்துட்டே இருக்கு, நீரோட்டத்தை போல வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து என்னை பவ பிரவாகத்திலேயே வைத்திருக்கக்கூடிய தன்மை படைத்தது கர்மங்கள். எப்படி, ஏன் அவ்வாறு வச்சிருக்கு? இரண்டாவது தோஷம் சொல்றார் பாருங்க. ஏன் அந்த மாதிரி தொடர்ந்து நான் கர்மத்தை பண்ணிட்டே இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன்? இரண்டாவது தோஷம், யோகியை காமைஹி, யோகியை காமைஹி அபூரயா. இது இரண்டாவது தோஷம். யோக்கியம் என்றால் தகுந்தது, தகுதியான. யோகியைஹி காமைஹி என்றால் தகுதியான காமம். காமைஹி விஷயங்களால், தகுதியான விஷயங்களால், அபூரையா நிரப்ப முடியாததாக எது இருக்காம்?
திருஷ்ணயா, ஆசையினாலே நிரப்பப்பட்டது இந்த கர்மா. ஒரு கர்மத்தை செய்வதனுடைய நோக்கமே கர்மத்துக்கு பின்னாடி யார் வரா அப்படின்னு பார்த்தா திருஷ்ணா, பேராசை, ஆஷா, ஆசை. ஆசைகளும் பேராசைகளும் தொடர்ந்து கர்மத்தை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது. நமக்கு யாருக்கும் செயல் செய்யணுங்கிற விருப்பம்லாம் கிடையாது. நீங்க வேணா நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எடுத்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யாருக்கும் செயல் செய்யணுங்கிற விருப்பம்லாம் கிடையாது. ஆனா செயல் செய்கிறோமே. காரணம் என்னடான்னா, அந்த செயலுக்கு பின்னாடி ஆசை என்னை தூண்டி விடுகிறது. ஆசை இல்லைன்னு வச்சுக்கோமே, செயலே வர. நமக்கு ஆசையே இல்லைன்னா செயலே வர. ஆசை ஏன் வருகிறது? பூரயதி அல்லது பூர்ணத்தன்மை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் என்னிடத்துல குறைபாடு இருக்கு. நான் குறைபாடு உடையவனாக இருக்கேன். உடல் நிலையிலே, உணர்வுகள் நிலையிலே, அறிவு நிலையிலே நான் குறைபாடு உடையவனாக இருக்கேன். அப்ப நான் குறைபாட்டிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் வேற வழியே கிடையாது. அதை எனக்கு நிவர்த்தி செய்வதற்கு, குறைபாட்டிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு நான் கர்மத்தை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். ஏன் கர்மத்தை செய்யணும்? அது எனக்கு ஒரு விளைவை கொடுக்கிறது, இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கிறது. அந்த விளைவுகள் என்னை தொடரும்போது நான் அதை இட்டு நிரப்பி பூர்ணம் இல்லாத அபூர்ணமாக இருக்கக்கூடிய நான் இந்த போகத்திலிருந்து வரக்கூடிய, கர்மத்திலிருந்து வரக்கூடிய போகம், அது கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை இட்டு நிரப்பி என்னை நான் பூர்ணம் உடையவனாக ஆக்கிக் கொள்ளலாம், குறைபாட்டிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளலாம்னு அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நான் ஆசைப்படுகிறேன். ஆசைக்கு காரணம் நான் அபூர்ணனாக இருத்தல் அப்படிங்கிற எண்ணம். எங்க போறது பாருங்கள். கர்மம் முக்கியம் அல்ல, கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா கர்மத்தை பண்றேன். ஏன் கர்மத்தை பண்றா அப்படின்னு கேட்டா, ஆசை என்னை தூண்டி விடுகிறது. ஆசை ஏன் வருகிறது? அபூர்ணனாக இருக்கிற நான் பூர்ணத்தை அடையணுங்கிறதுக்காக கர்மத்தை பண்றேன். சரி, அபூர்ணனாக இருக்கின்ற நான் பூர்ணத்தை அடைவதற்காக, முழுமையை அடைவதற்காக, நிறைவை பெறுவதற்காக கர்மத்தை செய்கிறேன். அப்போ கர்மத்தை பண்ணணும்னா விரும்பித்தான் பண்ண முடியும். காம கர்மம் தான் பண்ண முடியும், நிஷ்காமிய கர்மம் பண்ண முடியும். காமிய கர்மத்தை தான் பண்ணணும். அப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு சங்கல்பத்தை வைக்கிறோம். சங்கல்பத்திலிருந்து தான் ஆசைகளே பிறக்கிறது. அப்போ என்ன பண்றோம்? விதவிதமான சங்கல்பத்தை வைக்கிறோம். நான் இதுவாக வேண்டும், இதை அடையணும், அதை அடையணும், இப்படி ஆகிவிட வேண்டும், அப்படி ஆகிவிட வேண்டும். மிருகத்தை போல எது கிடைச்சோ சாப்பிட்டு போறதோ ஆசைப்படுறோம் இல்லை. இதை அடையணும், அதுக்காக இந்த 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 செயலை செய்யணும், இந்த படிப்பை படிக்கணும்னு மனதிலே ஒரு சங்கல்பத்தை சதா விதைக்கணும். இந்த மாதிரி நான் ஆனாதான், இந்த மாதிரி செயல்தாதான், இந்த மாதிரி பலன் கிடைத்தால்தான்
நான் பூர்ணம் அடைவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை மனதிலே விதைத்து, அந்த சங்கல்பத்திலிருந்து ஆசை பிறந்து, ஆசையிலிருந்து கர்மங்கள் பிறந்து, கர்மத்திலிருந்து கர்ம விளைவு என்பது அந்த விளைவை கொண்டு இங்க நிரப்புறோம். இங்க நிரப்பின உடனே நம்ம பார்க்கிறோம் இந்த விளைவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விளைவுதான் என்னுடைய அபூர்ணத்தன்மையை பூர்ணத்தன்மையாக்கும் அப்படிங்கிற எண்ணமானது இருந்தது. இப்ப இந்த பொருள் வந்தாச்சு. இப்ப நான் இதை 8 நிரப்புறேன். இதை 8 நிரப்பி எனக்கு பூர்ணத்தை கொடுத்து விட்டதா அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கின்றதாம்? அபூரையா, அது நிரப்பவே முடியாத நிலையிலே இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை போடார் பாருங்கள். யோக்யைஹி காமைஹி அபூரையா, தகுந்த விஷயங்களை கொண்டு நம்முடைய மனதிலே நிரப்பவே முடியாத ஆசைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ செயலினாலோ ஆசையினாலோ சங்கல்பத்தினாலோ ஒரு ஜீவன் தன்னிடத்திலே எந்த ஒரு நிறைவுடைய விஷயத்தையும் இட்டு நிரப்ப முடியாது. அதனால இவன் என்ன செய்யப்படுகிறான்? 3வது தோஷம், கர்மாணி காரியமானஹா, கர்மத்திலே மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகிறான். ஓயறதே இல்லை, சும்மா இறையும் பாடினா கூட இருக்க முடியல, கர்மத்துல தூண்டப்படுறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்மத்திலே தூண்டப்படுகின்றோம். அதனுடைய வெளிப்பாடு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ரொம்ப அழகான பகுதி, நிறைய சிந்திக்க தூண்டுகின்ற பகுதி. சாயங்காலம் சிந்திப்போமே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.